எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழில் வாசிக்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 11 முதல் 26 வசனங்கள். The Gospel according to Saint Matthew, chapter 27, verses 11 to 26. Those of you who do not know Tamil, you can follow along in your English Bibles in your hands. But we are going to be reading in Tamil together. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 11 முதல் 26 வசனங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளுவார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. அப்பொழுது காவல் பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். Father, we thank you, Lord, for your words. Even today, O Lord, we pray as we meditate that the Lord God will speak to us, O Father. Prepare our hearts, O Father God, that we will be a fruitful land, O Father God, yielding fruits 30, 60 and 100-fold, receiving your word. Lord, we pray that you will speak to us and we will listen. In Jesus' mighty name we pray. Amen. Amen. We may be seated, please. தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக புதிதாக வந்திருக்கிறவர்கள் இருந்தால் நான் உங்களை சந்திக்கும்படியாக விரும்புகிறோம். If anyone here for the first time, if you would please stand up and introduce yourself by your name and where you are from. We would love to get to know you, so we'll just go into the Word of God after that. Thank you so much, brother and sister, joining us. So if a microphone can go to him, then we can just go to them. They can share with us their name and tell us where you're from, brother, so we can just get to know you. Thank you, Pastor. Hi, everyone. My name is Aaron. This is my wife, Cincy, my daughter, Abby. We live in Marysville. We've been there for about 4 years now. We moved from California before that. I'm from Chennai, came here for college, so found a job in California and then moved here for another job. So thank you for having us, and we're happy to be here. Thank you so much for being here. We welcome you in Jesus' name. Amen. Amen. So bear with us as we go back and forth in Tamil and English. Do you understand a little bit of Tamil or you don't understand any? You don't understand Tamil. Okay. Sister, do you understand Tamil a little bit? You don't? Only a little bit? Okay, you will learn more Tamil today. But we are going to go back in English and Tamil, so we'll at least share the verse references in English, so we'll be able to follow along with that. Thank you so much for joining us this evening. You know, the Good Friday service is different in different places. Jesus Christ, he hung up on the cross for 3 hours on the day when he was crucified. The Bible declares that he was on the cross from about midday
12 o'clock, and then he was on the cross until about 3 p.m. So that is what Bible scholars believe that. So many traditional churches and Orthodox churches, they have 3-hour services. போயிருக்கீங்களா யாராவது? 3 மணி நேரம் சர்வீஸ் போயிருக்கீங்களா யாராவது? 3 மணி தியானம் நிறைய பேர் போயிருக்கிறீங்க. ஆமீன். அதெல்லாம் நல்ல பழக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு 7 வசனங்களையும் தியானிப்பதற்காக ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து அதன் பின்பு ஒரு பாடலை பாடுவோம், அதுக்கு ஏற்றார் போல. அது பின்பு அடுத்த வசனத்தை தியானிப்போம். 7 பேர் வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு நம்ம சற்று வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஆனால் தேவனுடைய செய்தியை 2 பகுதியாக நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். We're going to meditate the word of the Lord as 2 parts this evening. We're going to just go through first part of the message, where we're going to be meditating about the topic that we have been meditating throughout this week, that says from coronation to a crown of thorns. And then we're just going to pray at that time, pause, and sing a couple of songs. And then we're going to go on to the second part of the sermon, where we're going to be meditating about the words that Jesus Christ uttered upon the cross, the 7 verses that we all know very well, but it's always useful to remind ourselves and see why the Lord Jesus spoke those verses, and why he ordained those verses for us to meditate today. இப்பொழுது முதலாவதாக தேவனுடைய செய்திக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். வாசித்த வசனங்கள் மூலமாக தேவனுடைய செய்தியை தியானிப்பதற்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு விஷயம், எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தாவே, என்னோடு பேசும், உங்களுடைய வார்த்தையினால் என்னோடு கூட பேசுங்க ராஜா. இந்த மாலை வேளையில் உங்களுடைய வார்த்தை மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையை துணிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளை உம்முடைய வேலை கர்த்தாவே, கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. தகவல் என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய இருதயங்களை திறந்து கற்றுத்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகுடாபிஷேகம் முதல் முள்முடி வரை என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்திகளை கடந்த 5 நாட்களாக தியானித்து வருகிறோம். திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கடைசி வாரம் எருசலேமிலே நிறைவேற்றின ஊழியங்களிலே முக்கியமான பகுதிகளை நாம் யோசித்து அதில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட இந்த செய்தியின் இந்த ஆராதனையின் முதல் பகுதியான செய்தியிலே அதே கருத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து இயேசு கிறிஸ்து அந்த முள்முடியை பெற்றுக்கொண்ட வரைக்கும் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவதாக எருசலேம் நகரத்துக்குள்ளாக வந்த பொழுது எல்லா நகரத்தாரும் ஒரு பின்பாக ஊர்வலமாக வந்தார்கள், பவனியாக வந்தார்கள். There was a mighty procession. They all followed Jesus Christ. In fact, there were people who came from all around the world to follow Jesus Christ as he entered the city of Jerusalem for the Passover 5 days before the Passover. அவர் ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி வந்தார். கிட்டத்தட்ட 3 மில்லியன் யூத மக்கள் உலகம் முழுமையாக இருந்து அங்கே இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். ஆகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றி அவரை நோக்கி ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை துதித்து பாடினார்கள். ஓசன்னா என்று சொன்னால் blessed be the name of the Lord Jesus, the Lord who is coming, and O Lord save us. அதுதான் அதற்கு ஒரு பொருள். இப்போ கர்த்தாவே எங்களை ரட்சியும், ராஜாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லும்படியாக இயேசுவை ராஜாவாக மாற்றுவதற்காக அவர் மகுடாபிஷேகம் செய்கிற ஒரு விழாவை போல் அந்த விழா நடந்திருக்குது. எல்லாரும் பெரிய ஊர்வலமாக வருகிறார்கள், தன் வஸ்திரங்களை வழியிலே விரிக்கிறார்கள். அதை விரிப்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு ராஜாவாக ஒரு புதிதாக வந்திருக்கிறார், ஒரு புதிய ராஜா பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் என்பதுதான் அதற்கேற்ற ஒரு அர்த்தம். அதுதான் இயேசு முதலாவதாக எருசலேமுக்குள்ளாக வந்து ஒரு மகுடாபிஷேக ஒரு விழாவாக வந்த ஒரு காரியம். அதை தொடர்ந்து வந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களும் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக வந்தவுடன் முதலாவதாக செய்த காரியம் தேவாலயத்தை அவர் சுத்தப்படுத்தினார். He walked into the temple of God and he drove out all the people who were selling wares and who were keeping animals and chased them all out of the temple. And he said that my house shall be called a house of prayer. My Father's house shall be called the house of prayer for all people. But you have made that to be a den of robbers. அதை சொல்லி இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தேவாலயத்தை விட்டு வெளியே துரத்தினார். ஏனென்று சொன்னால் தேவாலயத்துக்குள்ளாக தேவனுடைய மகிமை காணப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவனை கொடுத்த உடனே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக இருக்கிற திரை கிழிக்கப்பட போகிறது. தேவனுடைய மகிமை வருவதற்கு அந்த தேவாலயம் அப்பொழுது பாத்திரமாக இல்லை. ஆகவே அதை பரிசுத்தப்படுத்துவதற்காக இயேசு முதலாவதாக அதில் உள்ள எல்லா அசுத்தங்களையும் வெளியேற்றி அங்குள்ள மக்களை வெளியேற்றினார். That was the very first thing that he did, so that he could send the glory of the Lord on the day of the Lord's crucifixion, when the screen between the holiest of holies and the holy place tears into two. இரண்டாவதாக அதை தொடர்ந்து இயேசு செய்த காரியம் என்ன? அந்த தேவாலயத்தில் உள்ள நியமங்களை அவர் மாற்றினார்.
அநேக தேவனுடைய பக்கத்தில் வர முடியாதபடிக்கு தடைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. புறஜாதியார் வெளிப்பிரகாரம் வரைக்கும் தான் வரலாம், பெண்கள் அதற்குள்ளாக ஒரு அடி வரலாம், ஆனால் உள்ளாக வரைக்கும் உள்முற்றம் வரைக்கும் வர முடியாது, வெளி முற்றம் வரைக்கும் அவர்கள் வரலாம். ஆண்கள் அதற்கு உள்ளாக சேர்ந்து வரலாம், ஆனால் வியாதியஸ்தர் அந்த பகுதியில் வரக்கூடாது. தேவாலயத்துக்குள்ளாக லேவியர்கள் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் வரலாம், மற்ற யாரும் வரக்கூடாது. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வர முடியும் என்கிற நியதி அந்த நாளில் இருந்தது. Because there was so much of filters that is keeping people away from the presence of God, Jesus Christ brought all the sick people specifically lame and the blind, into the temple and he healed them. The reason why Jesus did that was to open the avenue for every one of us to come together in the presence of the Lord. This evening we are able to worship God together because it is the great grace of God that has brought us together, and he has opened the presence of his grace for every one of us to come together. We are not to be set aside anymore. We are not Gentiles anymore, that we are not accepted in the presence of God. அதைத்தான் இயேசு அதை தொடர்ந்து செய்தார். அதை முடிந்த பின்பு மூன்றாவதாக நம்ம தியானித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அதை முடிந்தவுடனே மேலறையிலே சென்று தன்னுடைய சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரித்தார். அந்த பஸ்காவிலே ஒரு ஆட்டை பலி கொடுத்து அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கவில்லை. ஒரு புளிப்பில் அப்பத்தை வைத்திருந்தார்கள், திராட்சை ரசத்தை வைத்திருந்தார்கள். நானே உங்களுக்கான பஸ்கா பலி என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தி வரப்போகிற நாட்களிலே எப்படி பஸ்காவிற்கு பதிலாக திருவிருந்து ஆசரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இயேசு கொடுத்தார். அதுதான் மேலறையிலே நடந்த ஒரு காரியம். When God gave the commandment, Jesus gave the commandment of communion to be instituted as a new tradition instead of the Passover that the Jewish people used to celebrate before that. அதைத் தொடர்ந்து இயேசு அந்த மேலறையில் எல்லாத்தையும் முடித்துவிட்டு கெத்செமனே என்கிற தோட்டத்துக்கு வருகிறார். எண்ணெய் செக்கு என்று பெயர் பொருள்படுகிற அந்த தோட்டத்துக்குள்ளாக வருகிறார். அந்த இரவு முழுவதும் இயேசு 3 மணி நேரம் ஜெபித்து தன்னோடு கூட சீஷரு கூட ஜெபிப்பதற்காக அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார். அதைத்தான் நம்ம நேற்றைய தினத்திலே தியானித்தோம். We meditated about the night that Jesus spent in Gethsemane as a climax of Jesus' prayer experience, and that is what we meditated about. How we had to be intercessors, how we had to pray earnestly, how we had to pray with oneness, and how we had to pray with surrender. That is what we meditated yesterday as we thought about that particular experience that Jesus Christ had in Gethsemane. Today, in the first part of the message, we're going to take up that story, the journey that Jesus had from the Garden of Gethsemane all the way to the time when he received the crown of thorns. இயேசு கிறிஸ்து ஒரு மணிமகுடம் சூட போகிறவராக வந்தவருடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு முள்முடியை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து அது வரைக்கும் நாம் இன்றைக்கு தியானித்து அதன் பின்பு சிலுவை பாடுகளை குறித்து 2வது பகுதியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2-3 வசனங்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். The Gospel according to St. John, chapter 19, verses 2 and 3. The soldiers twisted a crown of thorns and put it on his head, and they put on him a purple robe, and they said, "Hail, King of Jews!" and they struck him with their hands. இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட பகுதி வருவதற்கு முன்பாக என்ன நடந்தது, கெத்செமனே தோட்டத்தில் இருந்து வந்த பொழுது இயேசு என்னென்ன இடங்களுக்கு சென்றார் என்பதை குறித்து ஒரு 3 முக்கியமான இடங்களை நம்முடைய மனதிலே கொண்டு வந்து அந்தந்த இடங்களிலே இயேசு செய்தவை என்ன என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக இயேசு வந்த ஒரு இடம் என்ன என்று சொன்னால் ஒரு மதவாதிகளுடைய ஒரு நியாய விசாரணை ஸ்தலம் என்று நம்ம சொல்லலாம். You can think of that as a religious court. That is where Jesus came for the first that's the first stop after Gethsemane. The second stop was the court of the actual secular court. அதாவது இந்த உலகத்துடைய அரசாங்கத்தின் ஒரு நியாய ஸ்தலத்துக்குள்ளாக 2வதாக அவர் வந்தார். 3வதாக அவர் போர் சேவகர்கள் இருந்த அவருடைய பாளையத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார். அங்கே தான் அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. I believe that it was a spiritual court that Jesus stood there to receive the crown of thorns for you and for me. On the same night, Jesus was taken from court to court to court, and every court had a different opinion about Jesus Christ, about his guilt, about his innocence, about what must be the punishment for him, and every court demonstrated different spiritual truths that Jesus went through and earned for every one of us. அதுதான் அந்த நாளில் நடந்த காரியம். முதலாவதாக இயேசு வந்த இடம் என்ன, அதுதான் ஒரு
காய்பாவுடைய அரண்மனை என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 57வது வசனம் அப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். Matthew chapter 26 verse 57 introduces this first court that Jesus was brought into, and those who had laid hold of Jesus led him away to Caiaphas the high priest, where the scribes and the elders were assembled. மதவாதிகள் கூடி வரும் பொழுது இயேசுவுக்கு நியாயம் கொடுப்பதற்காக யாரும் கூடி வரவில்லை. ஆனால் இயேசுவை எப்படி கொலை செய்வது என்பதாக ஆலோசனை செய்து அதற்காக பொய் சாட்சிகளை தேடுவதற்காக அவள் அழைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு புறத்திலே பார்த்தால் நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே பார்த்தால் இயேசுவோடு கூட வந்த எல்லா சீஷருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொருவராக இயேசுவை விட்டு ஓடி போகிறதை நம்ம பார்க்கிறோம். As Jesus was standing in the court, or the religious court, before all the people who were trying to find some way of condemning him, there were many different things happening in parallel. First of all, Jesus came to the place where he experienced the desertion of all his friends. Nobody was standing with Jesus Christ at that time. When he was taken to the court, when he was arrested and taken to Caiaphas, all the disciples deserted him. In fact, Jesus had foretold that when he talked about that to the disciples, he said that tonight every one of you will scatter away from me and leaving me alone. But I'm telling you all of that so that you will have peace in me when that happens. யோசித்து பாருங்க, இயேசு இதை குறித்து சொல்லுகிறார், இன்றைக்கு இரவிலே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். எல்லாரும் யாரும் என்னோடு கூட நிற்பது இல்லை. ஆனாலும் கூட என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக இப்பொழுதே நான் அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ பாவம் செய்ய போகிறாய் என்று எனக்கு தெரியும். என்னை விட்டு நீ மறுதலிக்க போகிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ என்னை விட்டு ஓடி போக போகிறாய் என்பது உனக்கு எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் உன்னோடு கூட சமாதானமாக இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக நான் இப்பொழுது சொல்லுகிறேன், மகனே மகளே என்று சொல்லி அவருடைய சீஷரை பார்த்து சொன்னார். The same way as Jesus was taken over to Caiaphas' palace, all the people deserted him. Nobody was there. The Bible records specifically a young man who was following Jesus Christ with only a cloak that was on his shoulders. And they laid hold of him, and he left the cloak and ran away naked from the Lord. That is what the Bible says. யோசித்து பாருங்க, இயேசுவோடு வந்தவர்கள் ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். எருசலேமுக்குள்ளாக வருவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். இயேசுவோடு கூட அதில் இருந்து 12 பேர் மாத்திரம் மேலறைக்கு வந்திருந்தார்கள். அந்த 12 பேரும் சேர்ந்து வருகிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் அதில் ஒருவன் யூதாஸ் காரியோத்து இயேசுவை முதலாவதாகவே விட்டு ஓடி போய் விடுகிறான். 11 பேர் மாத்திரம் வருகிறார்கள் கெத்செமனை தோட்டத்திற்கு. அதிலும் கூட இயேசு 3 சீஷரை தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு வருகிறார், என்னோடு கூட வாருங்கள் என்று சொல்லி. அந்த 3 பேரிலே ஒரு சீஷன் தான் ஓடி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். ஆனால் அதற்கான எந்த ஆதாரமும் வேதத்தில் இல்லை. 11 பேர் வந்தாங்க, 8 பேர் தனியாக இருக்கிறார்கள், 3 பேர் சேர்ந்து இயேசுவோடு ஜெபிப்பதற்காக இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அப்பொழுது எல்லா சேவகர்களும் வந்த உடனே இந்த 3 பேர் தான் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த 3 பேரில் ஒருவன் அவரை விட்டு ஓடி போகிறான். வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை பின்தொடர்ந்து வந்தவர்கள் 2 பேர் தான் வந்தாங்க. அவங்க கோர்ட் ஹவுஸுக்கு போகும்போது நியாய விசாரணை ஸ்தலத்துக்குள்ளாக மதவாதிகளுடைய ஒரு விசாரணைக்குள்ளாக ஒரு உட்படுத்தப்படும் போது 2 பேர் தான் வந்தாங்க. பேதுருவும் யோவானும் வந்தாங்க. யோவானுக்கு அந்த காய்பாவோட அரண்மனையில் எல்லாரையும் தெரியும். ஆகையினால யோவான் உள்ளே போயிட்டாரு. அங்கே போய் விசாரணை நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் பேதுருக்கு யாரையும் தெரியாது, அவர் வெளியே நிறுத்தப்பட்டு விட்டார். அப்போ இந்த யோவான் உள்ளே சென்று மற்றவர்களோடு கூட பேசி, வாசல் கக்கலோடு கூட பேசி பேதுருவை உள்ளே அழைத்து வரும்படியாக அழைத்து வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் காய்பாவின் அரண்மனை. இது ஒரு பிரதான ஆசிரியர் அரண்மனையாக இருந்தது. இன்றைக்கும் கூட அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. The name of the church that has been built in that place today is called the Church of Saint Peter in Gallicantu என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் வித்தியாசமாக இருக்கும். எல்லா ஆலயங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அல்லது சிலுவை அடையாளத்தை நம்ம பார்க்கலாம், அல்ல பல விதமான அடையாளம் நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த ஆலயத்தில் மாத்திரம் அதோட உச்சியில் இருக்கிற ஒரு அடையாளம் என்று சொன்னால் ஒரு சேவல் கூவுகிறது போல ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு சிறிய சிலை, ஒரு சேவலுடைய சிலை தான் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தான் பேதுரு இயேசுவை மறுதலித்த இடம் என்பதற்காக அதை விளங்க பண்ணுவதற்காக அந்த ஆலயத்தின் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னம் ஒரு கூவுகிற சேவலுடைய ஒரு சின்னம். Even now, as people are coming in there, as they come to the Church of Saint Peter at Gallicantu, they see this image of the rooster that is perched on the top of the church, and they know exactly what that means. It is that Peter denied Jesus Christ right there only. அது எப்படி நடந்தது பாருங்க. அந்த இடத்துல இருக்கும் பொழுது மதவாதிகள்லாம் விசாரணை செய்வதற்காக வைத்திருக்கிறாங்க.
எல்லா சீசரும் ஓடி போயிட்டாங்க. 2 சீசர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. அதில் பேதுரு ஒருவர். அதில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்லுகிறாள், நீ கல்லியரை போல பேசுகிறாய் அல்லவா, நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொல்லி உடனடியாக பேதுரு எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கிறார். இரண்டாவதாக மத்தேயு 26:71-72 அதே வேலைக்காரர் மறுபடியுமாய் அவள் சொல்லுகிறாள். அங்கே வாசல் காட்டில் பார்க்கும் பொழுது இந்த மனிதனும் அவளோடு கூட வந்தவன், this man is also one with Jesus Christ. அவர் உடனடியாக அந்த மனிதனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார். He started to swear, saying that I don't know this man at all. I promise I don't know him. I swear that I don't know him என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது மத்தேயு 26:73-74, Matthew chapter 26 verses 73 and 74. And one more person also came up and made the same statement, and immediately Peter denied vehemently. And then rooster crowed. உடனடியாக சேவல் கூவிற்று. அப்போ பேதுருக்கு தெரிந்தது உடனடியாக இயேசு தன்னோடு சொன்ன வார்த்தை நிறைவேறினதை பார்த்து அவர் மனம் கசந்து அழுதார். வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த விசாரணை நடந்திருக்கிற இடத்துல இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ அந்த சேவல் கூவினதை பார்த்த உடனே இயேசுவுக்கு தெரியும் பேதுரு மறுதளிக்கிற அந்த காரியத்தை முடிந்து விட்டது என்பதாக அவரை திரும்பி பார்க்கிறார். அந்த இயேசுவின் கண்களை பேதுருவாலே சந்திக்க முடியவில்லை. Even now the same eyes of the Lord Jesus Christ is looking at every one of us. நம்முடைய கண்களை பார்த்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அந்த கண்கள் நம்மை பார்த்து என்ன பேசிக்கொண்டு இருக்கிறது? நாம தான் நமக்கு கேட்கிற இயேசு இடத்துல, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? You are looking intently in my heart, O Lord. Right now, Lord, nothing is hidden in my life. Everything is open to you, Lord. How Peter was going to deny, you knew that, oh Lord. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் உமக்கு தெரியும். நான் உண்மை மறுதளித்ததெல்லாம் உமக்கு தெரியும் ராஜா, என்னை மன்னியும். அதுதான் அந்த பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஜெபமாக இருந்தது. அந்த சமயத்தில் உடனடியாக வெளியே சென்று விட்டார் பேதுரு. அதற்கு பின்பாக இயேசுவை பின்பற்ற அவரால் முடியவில்லை. இயேசுவை பின்பற்றி அவர் மறுபடியும் தொடர்ந்து அவர் கல்வாரி சிலுவைக்கு வரவில்லை. அதோடு கூட அந்த சிஷ்யனுடைய ஒரு இயேசுவோடு வந்த பயணம் முடிவுக்கு வந்து விட்டது. Dearly beloved, let me ask you this question this evening. Where are you in your walk with the Lord Jesus Christ? Because of your own failures, because of your own sin, because of your own wherever you missed, have you just walked away from the Lord Jesus Christ? But there is hope, as we know from the life of Peter. Jesus knew exactly what was going. He knew exactly what happened, and he did not condemn Peter. He did not condemn Peter, just like he did not condemn the woman who was caught in adultery. He did not condemn her at all. Go and sin no more. That was the only thing that he would say. This evening, that same Jesus Christ is offering that to us as we are walking and understanding what is happening in the palace of Caiaphas. So in the palace of Caiaphas, Jesus Christ was being charged, and he lost all his friends who deserted them. A very sincere disciple denied him, and another disciple had betrayed him, completely betrayed him. அதுதான் யூதாஸ் காரியத்து. ஒரு புறத்தில் பார்த்தால் ஒரு பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் இயேசுவை மறுதளித்து மனம் திரும்பினார். ஆனால் அதே சமயத்தில் யூதாஸோட வாழ்க்கையை பாருங்கள். அவர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார். அப்போ அவருடைய உள்ளமும் வாதித்தது, பேதுருடைய உள்ளமும் வாதித்தது, யூதாஸோட உள்ளமும் அவரை வாதித்தது. யூதாஸ் என்ன செய்தார்? உடனடியாய் சென்று பிரதான ஆசாரியை பார்த்து, நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்று அவர் சொல்லுகிறான். சொன்ன உடனே அவெல்லாம் என்ன சொன்னாங்க? இல்லா எங்களுக்கு என்ன ஆச்சு, அது உண்பாடு என்று சொன்னாங்க. சாத்தா அப்படி தான் செய்வான். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவன் நம்மோடு கூட இருப்பது போகவே அழைத்து கொண்டு வருவான். ஆனால் ஒரு நாளில் நமக்கு தெரியும், நம்முடைய சொந்த ஜீவனே இழப்பதற்காக சாத்தான் வந்து கிரியை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அன்றி வேறொன்றுக்கும் வரான். He is not come to give anything free to us. That is not his intent at all. His intent is to come to steal and to kill and to destroy. ஆனால் அதை யூதாஸால் அறிந்து கொள்ள முடியவில்லை. யூதாஸ் உடனடியாக சென்று, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதாஸோட வாழ்க்கையில் இந்த பேதுருவுக்கு இருந்த மனதில் இருந்த எவ்வளோ பாரம் இருந்தது. ஆனால் அழுது கொண்டே அவர் சென்றார். ஆனால் யூதாஸ் அழுது கொண்டே அவர் எங்கே போகுது தெரியலை. அவர் நேராக பிரதான ஆசிரியத்தில் போய் சொல்லுகிறான், இதோ இந்த பணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்த உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன உங்கள் பாடு. அவன் அந்த பணத்தை தேவாலயத்தில் எரிந்து விட்டு நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் கற்றுத் தருகிறது. There is 2 different disciples and same experience but 2 different ends. இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். இயேசுவோட தூரமாக போனவங்க,
அநேக சமயங்களில் இயேசுவே வேண்டாம் என்று மறுத்தவங்களாம் இயேசுவிலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விசுவாசம் உள்ளதில் வர முடியாது. சாத்தான் அவ்வளவு தூரமாக அவளை வஞ்சித்து வைத்திருக்கிறான். நீ செய்த பாவம்லாம் யாரும் மன்னிக்க முடியாது என்பதை அவன் சொல்லிக் கொண்டு வருகிறான். இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஒன்று இருக்கிறது. அது காய்பாவோட அரண்மனையிலே, அதாவது ஒரு மதவாதிகளுடைய நியாயஸ்தலத்தில் நிற்கிற இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன் மகனே, நான் உன்னை மன்னிக்கிறேன் மகளே, என்னிடத்தில் திரும்ப என்பதாக இயேசு சொல்லுகிறார். அந்த கிரவில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த காய்பாவ் அரண்மனை இன்றைக்கு போனீங்கன்னா அதில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்று காணப்படுகிறது. அது சுரங்க பாதை போல காணப்படுகிறது. இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு நடுவில் போய் பார்க்கும் பொழுது அதில் சுரங்க பாதை வழியாக உள்ளே இறங்கி போகலாம். அதில் பெரிய ஒரு படுகுழி அதில் இருக்கிறது. அந்த குழி அந்த நாட்களிலே ஒரு சிறைச்சாலையாக வைத்திருந்திருக்கிறார்கள். அது பிரதான ஆசாரியனுடைய வேலை இடம்தான். ஆனால் பார்த்தா அங்கே ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அது ஏதோ கம்பிகளில் செய்யப்பட்ட ஒரு கூண்டை போல ஒரு சிறை அல்ல. அது தரையிலே துவாரமிட்டு தரையில் குழியாக செய்யப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அதற்குள்ளாக ஒரு மனிதனை வைத்தால் அவன் வெளியே வருவதற்கு அவரை கயிற்றிலே வைத்து தூக்கி தான் எடுக்க வேண்டும். இன்றைக்கு போனால் அதை சுற்றிலுமாக அதிகமான காரியங்களை கட்டி வைத்து அதில் படிக்கட்டுகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறாங்க. உள்ளே சென்று நம்ம பார்க்கலாம். அதில் போய் பார்த்தால் அங்கே இயேசு கிறிஸ்து அந்த இரவு முழுவதும் அங்கே தான் இருந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை கொண்டு சென்றவர்கள் நியாய விசாரணை செய்த பின்பு காலையிலே தான் போக முடியும், கோர்ட் ஹவுஸ் கொண்டு போக முடியும். அதான் கோர்ட் திறக்கும், பிலாத்தோட அரண்மனை காலையில தான் திறக்கும். ஆகையினால் அது வரைக்கும் இயேசுவை காவல் செய்வதற்காக அந்த குழியிலே போட்டு வைத்திருந்தார்கள் என்று அங்கு போல அந்த சரித்திர சான்றுகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அங்கே போய் பார்த்தால் இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த நாளிலே சங்கீதம் 88 சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் இயேசு அனுபவித்தார். அதில் தனிமையை அவர் அனுபவித்தார். சொல்லுகிறார், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாக வந்திருக்கிறது. Psalm 88 verse 3 verse 4. அதை பார்க்கும் பொழுது சொல்லுகிறேன், my soul has come so close to Hades. நான் குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல் ஆனேன், மரித்தவர்களில் ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கிறேன். நீ ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களை போல் ஆனேன். This is the prophetic word as it is spoken about the experience that Jesus Christ himself was going to go through, that he was going to come so close to Hades, that he was going to be considered as someone who's been already buried and forgotten, that he did not have any favor at all from anyone. Why? And that he experienced for you and for me. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு நண்பர்கள் நம்ம ஒரு துரோகம் செய்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு ஒரு கோபம் வருகிறது, ஒரு வருத்தம் வருகிறது. அவளோட பேசக்கூடாது என்று நினைக்கிறோம், இப்படி கேட்கலாம் அப்படி பேசலாம் என்று யோசிக்கிறோம், பல காரியங்களை நம்ம பேசுகிறோமே. இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்க. கூட வந்திருந்த எல்லா சீஷனும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அவருக்கு நம்பகமாக இருந்த சீஷன் அவரை காட்டி கொடுத்து விட்டான். இன்னொரு சீஷன் அவரை மறுதலித்து ஓடி போய்விட்டான். இப்பொழுது இயேசு தனிமையாக இருக்கிறார், யாருமே அவரை பார்க்க வரவில்லை. இயேசு சொன்ன காரியம், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை சந்திக்க வரவில்லை என்று சொல்லி இயேசு சொன்னார் அல்லவா. கடைசி நாளில் நடப்பதை குறித்து அது இயேசு முற்றிலுமாய் அனுமதித்தார். நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் தரவில்லை. நான் போஜனம் இல்லாதவனாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் தரவில்லை. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. That was the experience that Jesus was going through. All night he was alone in that pit that no one could take him out. காலையில தான் அவர் அங்கிருந்து எடுத்து அவர் அடுத்த ஒரு நியாய விசாரணை ஸ்தலத்துக்கு கொண்டு போறாங்க. அதுதான் இயேசுவை கொண்டு சென்ற அன்றைக்கு இரவில் இயேசுவை கொண்டு சென்ற இரண்டாவது ஒரு இடம். It is I consider that to be the secular government courthouse. The first one was the religious courthouse. The second one is a secular government courthouse. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள் வித்தியாசமானவர்கள், அரசாங்க அதிகாரிகளாக இருந்தவங்க. அதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 11வது வசனம். Matthew chapter 27 verse 11. This is where Jesus Christ was brought before Pilate. That is the representation of the state, the courthouse of the state. வேதம் சொல்லுகிறது, இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். Now Jesus stood before the governor and the governor asked him saying, are you the king of the Jews? So now we see this is the man who is the judge of that entire nation. He was the governor of the entire nation. He was the representative of the Roman government as they were all ruling over the people of Israel on that day. அப்ப பிலாத்து அவரை பார்த்து கேட்கிற காரியம் என்ன? நீ யூதருடைய ராஜாவா? உன்னை குறித்து சொல்லப்படுகிறதே நீ யூதருடைய ராஜா என்று சொல்லப்படுகிறதே, நீ யூதருடைய ராஜா தானா என்று கேட்கிறான். இந்த பிலாத்துவின் வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. அவர் ஒரு பெரிய தலைவனாக இருந்தவர், அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாக இருந்தவர். தேசாதிபதி என்று தமிழில் சொல்லப்படுகிறது, ஆங்கிலத்தில் கவர்னர் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு அதிகாரம் உள்ளவர் தான். ஆனாலும் கூட பாருங்க, அவரால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நினைத்த சரியான காரியத்தை அவரால் செய்ய முடியவில்லை. He knew that Jesus was innocent.
அப்படி முதலாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி என்ன? ஒரு தேசாதிபதியாக இருக்கிறவர், ஒரு நியாய விசாரணை ஸ்தலத்திலே ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறவர் வருகிற குற்றவாளி தானா இல்லையா என்பதை தீர்மானம் செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கடமை. அதை முதலாவதாக விசாரித்து விட்டு அவர் சொல்லுகிற காரியம் இதுதான். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அவர்களை நோக்கி பிலாத்து சொல்லுகிறது, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்திலே கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. That was the verdict that he knew that was true, that this man was innocent of all the charges that you have brought him in front of me. And he's talking about that to the people who brought the charges about Jesus Christ. And you think that would be the end of the case. அப்படியே விடுதலை அனுப்பி இருக்கலாமே என்று நம்ம சொல்லலாம். ஆனால் பாருங்க, அது முடியாத விதமாக பிலாத்துவுக்கு தன்னுடைய சொந்த எண்ணத்தை கூட செயல்படுத்த முடியவில்லை. He was not able to even stand according to his own conviction. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நியாய ஸ்தலத்தை பார்த்தே அதில் அநியாயம் இருந்தது என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. நியாய விசாரணை ஸ்தலத்தில் அநீதி காணப்படுகிறது என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. Today we see unrighteousness in all the different places, in many different levels you go, corruption and misrepresentation of facts, and you don't even know what is the truth anymore. As Jesus was standing in there, the charge was being brought against him, and the court knew that he was innocent, but yet they did not let him go. எல்லாரும் தொடர்ந்து மறுபடியும் கலகத்தை கொண்டு வருகிறார். இப்படி நடந்துவிடும் சொல்லி அதிகமான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதன்படியாக பிலாத்து பார்க்கிறான், ஏதாவது இயேசுவாவது சொல்லுவாரே என்று பார்க்கிறான். இயேசுவை பார்த்து கேட்கிறார், பிரதான ஆசிரியர்கள் நிறைய உன்னை பற்றி குற்றம் சாட்டுகிறார்களே, நீ ஒன்றும் உத்தரவு சொல்லுகிறது இல்லையா என்று இயேசுவை பார்த்து கேட்ட உடனே இயேசுவோ அதற்கு மறு உத்தரவாக ஒன்றுமே சொல்லவில்லை. அதை குறித்து தேசாதிபதி ஆச்சரியப்பட்டான். Jesus did not say anything at all. Because the Bible says in Isaiah chapter 53 verse 7, he was under duress. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயில் கத்திருக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் வாயை திறவாதிருந்தார். He did not open his mouth when all things were represented against him. நம்முடைய வாழ்க்கையை பிடிக்கிற யோசித்து பாருங்க. இயேசு நான் நடந்து போன நடந்து சென்றார். அவர்தான் நியாயமாக இருந்தவர், நீதியாக இருந்தவர். அவரது பாவம் உண்டு யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஆனாலும் அந்த நியாயஸ்தலத்திலே யாராலும் அவரை நியாயப்படுத்த முடியவில்லை. கடைசியாக பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக என்ன செய்யலாம் பார்க்குறான். சரி, வேற யாரோட பிரச்சனையாக மாற்றிடலாம், என்னுடைய பிரச்சனையே நீ கலிலேயாவில் வந்திருக்கப்பா, நீ அங்கே உள்ள கோர்ட் ஹவுஸுக்கு போ என்று அனுப்பி விடுகிறான். பாருங்க, அங்கேருந்து ஏரோதுவை பார்க்க போகிறாங்க. முதலாவதாக பிலாத்து விசாரிக்கிறார், ஒரு குற்றத்தை காணவில்லை. ஆனால் ஜனங்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. சரி, அப்போ ஏரோதுக்கு போய் பேசிட்டு வாங்க என்று ஏரோதுக்கு அனுப்புகிறார். ஏரோதுக்கு என்ன ஆசை? இந்த மனிதன் தான் இறந்து போன யோவான் இருக்கும், உயிரோடு வந்துட்டான் போல தெரியுது. அப்போ நான் தவறு செய்யவில்லை என்று இந்த மனிதனை பார்ப்பதனாலே நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று யோசித்தான். Look at that. Many people have a twisted thinking about Jesus Christ. They want to use Jesus Christ for their own self-gratification. That is exactly what Herod was thinking. He was saying that, I had this man John beheaded, but I hear that this man is doing all these miracles, so he must be John who's been risen up from dead. And if he's risen up from dead, then I'm not guilty of his bloodshed. And he wanted to just prove to himself that he is not guilty, not to rule that Jesus was not guilty. அந்த நிறுத்துகிறாங்க ஏரோதுக்கு முன்பாக. ஏரோது பல காரியங்களை இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஒரு அதிசயத்தை செய்து காட்ட முடியுமா என்று கேட்கிறான். ஆனால் பாருங்க, இயேசு ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. ஆகவே ஏரோது மறுபடியும் திருப்பி அனுப்பி விடுகிறான். அந்த நியாயஸ்தானத்தில் கூட நீதி கிடைக்கவில்லை. மறுபடியும் வந்து சொல்றாங்க பிலாத்துவை பார்த்து, பிலாத்துக்கு என்ன செய்வது தெரியவில்லை. சரி, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விடலாம் என்று பிலாத்து இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறார். முதலாவதாக அவருக்கு தெரியும் நிரபராதி என்று சொல்லி அந்த தீர்ப்பை தராதபடிக்கு வேறு மற்றவர்களை கேட்டுவிட்டு அதை பின்பு அவர் இப்பொழுது காம்ப்ரமைஸுக்கு வருகிறார். முதல் காம்ப்ரமைஸ் என்ன? நான் உங்களுக்காக வருஷம் விடுதலை பண்ணுவேன் பார்த்தியா, அதே போல் நான் ஒருவனை விடுதலை செய்யலாமா? இந்த மனிதனை நான் தண்டித்து விடுதலையாக்குவேன். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் சத்தம் விடுகிறார்கள், இல்லை, எங்களை பரபாசை தான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதை பின்பு ஏதோ சொல்ல, சரி, இவனுக்கு நான் கொஞ்சம் தண்டனை கொடுத்து விடுதலை செய்கிறேன் அவனை என்று சொல்லி இயேசுவை வாரினால் அடிப்பித்து அவர் இரத்த கலரியாக இருக்கும் பொழுது ஒரு சிவப்பு அங்கியை தரித்து கொண்டவராக அவரை கொண்டு ஜனங்கள் முன்பாக காட்டுகிறான். இந்த மனிதனை நான் தண்டித்து விட்டேன், இப்பொழுது அவரை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி. ஆனாலும் ஜனங்கள் இன்னும் அதிகமாக கூக்குரல் எடுக்கிறார்கள், சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் எடுக்கிறார்கள். Pilate at that time did not know what else to do. He had tried to do everything without using his authority. He could have used his authority as a ruler, as a governor,
as a judge as he was appointed. But he was so coward, such a coward that he was not able to make that decision. He tried to do all the compromises, and then either I wash my hands and I am innocent of the blood of this righteous man. He knew that Jesus was righteous, and all he could do was to run and hide and not to stand for the righteousness. Dearly beloved, Jesus Christ took that condemnation from him because he was not able to stand for the truth. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம், ஏதோ ஒரு உண்மைதான் நமக்கு தெரியும், ஆனால் அந்த உண்மைக்கு புறம்பான காரியத்துக்காக நம்ம சென்று விடுகிறோம். உண்மையை நம்ம நியாயமாக சொல்லுகிறதில்லை, நம்ம தவறுகிறோம், அதை குறித்து யோசிக்கிறோம், அதை காம்ப்ரமைஸ் பண்ணி விடுகிறோம். பிலாத்தோட வாழ்க்கையில் அப்படி செய்தபடினாலே கைகளை கழுவி சொல்லுகிற எல்லா ஜனங்களையும் பார்த்து என்னோட ரத்த பள்ளிக்கு நான் பொறுப்பல்ல என்று சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் சொல்லுகிறாங்க, என்னோட ரத்த பள்ளிக்கு, இந்த ரத்த பள்ளி எங்கள் மேலும் என்னோட பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. Oftentimes we just don't know, with a rash mouth we just talk like that, and they spoke exactly like that. Let his bloodshed, the guilt of blood be upon us and upon our children. What happened after Jesus died and he was resurrected after a few years? There was a big slaughter of people all over Jerusalem. Jerusalem was filled with blood because historically we can see how many people were slaughtered because of the trouble that came upon them due to enemies coming against Jerusalem. ஏன்னா அந்த சாபம், அந்த வாய்னாலே வந்த சாபம். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் சாபம் ஏன் வருகிறது? நாமே வாய்த்திருந்து சொல்லி விடுகிறோம், நாமே வாய்த்திருந்து சொல்லுகிறோம், என்னுடைய வாழ்க்கை அப்படி நடக்கட்டும் சொல்லி விடுகிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அதுதான் இயேசுவின் வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக முதலாவதாக இயேசு இந்த மணிமகுடத்திலிருந்து முள்முடிய போவதற்காக முதலாவது மதவாதிகளுடைய நியாயஸ்தலத்துக்குள்ளாக வருகிறார். இரண்டாவதாக இந்த உலகத்தினுடைய நியாயஸ்தலத்துக்குள்ளாக வருகிறார். மூன்றாவதாக அங்கிருந்து அவர் சென்றது தான் போர் சேவகர்கள் இருந்த அவருடைய பாளையம். அவர்கள் பாளையத்துக்கு கொண்டு வருகிறார்கள், அங்கே அவரை அடிக்கிறார்கள். அங்கே அவருக்கு நடந்த காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்த வசனத்தின்படியாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 27 முதல் 30 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். Matthew chapter 27 verses 27 to 30. Then the soldiers of the governor took Jesus into the praetorium and gathered the whole garrison around him, and they stripped him and they put a scarlet robe on him. When they had twisted a crown of thorns, they put it on his head and a reed in his right hand, and they bowed the knee before him and mocked him, saying, "Hail, King of the Jews." Then they spat on him and they took the reed and struck him on the head. வேதம் சொல்லுகிறது, தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசிலே அடித்தார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எந்த குற்றவாளிக்கும் இப்படி ஒரு முள்ளுகளினாலே ஒரு கிரீடத்தை செய்து வைத்தார்கள் என்பதாக சரித்திரத்திலே காணப்படுவதில்லை. Wherever you go, read in the Roman governance, the person who was being crucified, we cannot see an account of someone who received a crown of thorns. It never happened like that at all. But there was a reason, because I understand that it is a spiritual courthouse where Jesus willingly took that crown of thorns upon him. Nobody would be able to give that to him unless he was willing to accept that. He knew from the beginning of the ages, at the beginning of the world, he knew that he was going to come into this world for one reason, and that one reason is to remove every curses, to take every curses upon himself. That is exactly what he wanted to do. The curse that came upon mankind because of the disobedience, because of the sin of the mankind from the Garden of Eden. When the Lord God chased all the man and the woman out of the Garden of Eden, the curse came upon the whole earth. அது உனக்கு இனிமேல் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். The earth will bring forth thorns and thistles for you. Until then, there were no thorns or thistles upon the whole world. The creation, God saw that everything was good, but because of the sin of mankind, the curses came into the world. From that day onwards, the curse has been following everyone after year after year after year. Many curses. And oftentimes, we inherit the curses upon ourselves by our own the sins of our mouth. Oftentimes, we inherit the curses because
of the activities, because of the ways of our work. The Bible says there are certain sins that are written in the Word of God that is demanding justice by curse upon our lives. வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தா சில காரியங்களை குறித்து கத்த மிகவும் அதிகமாக விசாரிக்கிறார். விபச்சார பாவம், பேசித்தன பாவத்தினாலே சாபம் ஒரு குடும்பத்துக்குள்ளாக வருகிறது. பொய்யான எடுகிறதுனாலே சாபம் ஒரு குடும்பத்துக்குள்ளாக வருகிறது. ஒரு மனிதரை குறித்து பொய்யாக சொல்லுகிறதுனாலே சாபம் ஒரு குடும்பத்துக்குள்ளாக வருகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், தேசத்தின் பாவங்களின் நிமித்தமாக சாபங்கள் அநேகமாக இருக்கிறது. விபச்சாரக்காரர்கள் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள். தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. And Jesus Christ came into the world to take that curse upon him, to take that curse upon him. Charlotte, North Carolina, we went there last year, and there we were part of this ministry, and then we were just visiting with this ministry, and we were talking to them. And you know the ministry that they're doing, they're basically taking jail houses and they're trying to change them into school houses. That's what they're doing. But the ministry that they've done, three prisons have been closed in Charlotte, North Carolina already, and according to the governor's order, the governor placed an order to transfer the property that belonged to the jailhouse to this ministry for them to build a school for the prisoners' children. Can you believe that? It is happening today in America. A wonderful brother by name Prabhu, he's the one, Cyril Prabhu, he's the one who's leading that ministry. We used to be together going to prison ministry in California long time back in the 1990s, the early 1990s. And he had this burden for prisoners all the time, so he carried this burden to wherever he went, and he worked with the prisoners, and he converted many of the families that they would not come back to the jail anymore after they're freed. And then he started to do this ministry, and as we go into that schoolhouse, there was only one building that was in there that we were going to, the mess hall, and we were seeing all the places there, and we saw there was a wooden cross that was kept in a corner. As we walked in the cross, we saw that there was a crown of thorns that was hanging in the top of the cross. When we were talking about that to Cyril, he said, this is the story behind that. This place used to be a place of curse. People who came in there would always be cursed. And at that time, there were barbed wire fences all around this property. They were razor sharp. They were so shiny. They will never rust. They're so sharp. And they can never be made dull at all. And nobody can go in and go out. And that is exactly how this place was. And what we wanted to do was to take that curse that kept people over there and tell them that there is redemption from the curse, there is deliverance from the curse upon the cross of Calvary. So we took some of that barbed wire and we cut that and we made this little crown of thorns. And when anyone who's coming in there, it is a reminder for them to know how I went from curse into blessings. And even today, children of the prisoners are coming into that place to study, and they see this little barbed wire fence that has been made into a crown of thorns. They know that there is a sacrifice that was done by the Lord Jesus Christ upon the cross of Calvary that took away the curse that they had in their lives. This morning, this evening, the Lord sends the same word to every one of us that He will remove all the curses from our lives. We're going to pray that the hand of the Lord be upon us to break every curse upon our lives. Let's all stand to our feet as we spend a few minutes in prayer before we continue our rest of the service. எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சாபங்களிலிருந்து மாறுவதற்கு ஒரே ஒரு வழிதான், அது முள்முடியினால தான் மாற முடியும். எந்த முள்ளுகள் சாபங்களாக இருந்ததோ அதே முள்ளுகளை, இந்த சாபத்தை இயேசு தன்மையில ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் நமக்கு விடுதலை இருக்கிறது. எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையை குறித்து கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் நிமித்தமாக சாபங்களுக்குள்ள நான் வந்திருக்க முடியும். கர்த்தாவே, இன்றைக்கு ராஜா அந்த மணி மகுடத்தில் இருந்து கர்த்தா, மகுடாபிஷேகத்தில் இருந்து கர்த்தாவே, முள்முடியை இயேசு ஏற்றுக்கொண்டது எனக்காக ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக ஏற்றுக்கொண்டாரே. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையின் சாபங்கள் மறைய வேண்டுமே. கர்த்தாவே, சாபங்கள் மறைய வேண்டுமே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. எல்லாம் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல சாபம் இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க வாயத்திலிருந்து இந்த இடத்துல கேட்டால் போதும், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையின் சாபங்களை வெளிப்படுத்துங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையோட சாபங்கள் மறையணும் கர்த்தாவே. இன்றைக்கு அதற்காக நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, எனக்கு கிருபை தாருங்க, கிருபை தாருங்க ராஜா. அந்த கல்வாரி சிலுவையின் முள்முடியை நீங்க தியானத்தில் கொண்டு வந்து நீங்க யோசித்து பாருங்க. அந்த முள்முடியில இருந்த சாபம், அந்த சாபம் இந்த உலகத்து மேல் இருந்த சாபம், எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக இயேசு அந்த முள்முடியை அவராகவே ஏற்றுக்கொண்டார். அந்த ஆவிக்குரிய நியாயஸ்தலத்தில் அவர் நின்று அவர் சொன்ன காரியம் இதுதான், என் ஜனங்களுக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் இந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
இன்றைக்கு மாலையிலே கர்த்தாவே அந்த சாபத்தை, அந்த சாபமான முள்ளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, என்னுடைய வாழ்க்கையில சாபம் மறையணும் கர்த்தாவே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க ராஜா. இன்றைக்கு கொண்டு வாழ்க்கையில் எந்த இடத்துல சாபம் இருக்கிறதோ இதை போல கர்த்தர் சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தா, என்னுடைய வாழ்க்கை இந்த குறிப்பிட்ட சாபத்தை நான் உணர்கிறேன் கர்த்தாவே, அந்த சாபத்துக்கு காரணமா இருந்த பாவத்தை மன்னியும், இந்த கல்வாரி சிலுவையில இருந்து வருகிற ஒரு சாப விமோசனத்தை எனக்கு நீங்க தாரோ. இது எனக்காக முழுமுடியை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காக முழுமுடியை ஏற்றுக்கொண்டீரே. இப்போ உதவி செய்ய எல்லாம் வாயத்தை ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாம் ஜெபிக்கலாம் ஒரு சில நிமிஷம் நேரம். தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுது கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் விலகணுமே, சாபங்கள் விலகணுமே, சாபங்கள் விலகணுமே ராஜா. கத்த உதவி செய்வீராக. பழைய பாவத்தினால் அந்த சாபங்கள் மாறுவதாக, வீணான வார்த்தைகளினால் வந்த சாபங்கள் மாறுவதாக. தங்களுடைய குடும்பத்தையே கர்த்தாவே பிரித்து விடும்படியான வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது. அந்த சாப வார்த்தைகளை கர்த்தா மாற்றுவீராக ராஜா, மாற்றுவீராக ராஜா. இப்பொழுது கர்த்தாவே எல்லா குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும் அப்பா. நோய்களை கொண்டு வந்திருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும் கர்த்தாவே. கைட்டு சில வேலையெல்லாம் வாய்க்க முடியாதபடி செய்கிற எல்லா சாபங்களும் இப்பொழுது அழிக்கப்படட்டும் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மறைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் எல்லாம் கரங்களை ஊற்றி அர்ப்பணித்தீங்க. ஜெபிங்க தகப்பனே, சாபம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. God bless you, 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 God bless you. தகப்பனே, எல்லா சாபங்களுடைய சொல்லி ஜெபிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து நீங்க ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தை மனதிலே கொண்டு வந்து கர்த்தாவே, நீர் எனக்காக சாபமானீர், அதற்காக அதனால இந்த சாபம் என்ற வார்த்தை இனிமேல் செயலாற்றுவதில்லை என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபித்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வித்தியாசமாய் நடத்தி வருகிறார். அவர் நிச்சயமாக என்னுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக ஜெபித்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் விடுதலையும் கிருபைகளையும் நிச்சயமாய் அவர் தருவார். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்க போகிற இந்த 2வது பகுதியின் தலைப்பு ஒரு கர்த்தருடைய சிலுவையை குறித்து, கிறிஸ்து சிலுவையின் மேலே இருக்கிற கிறிஸ்து என்று சொல்லி, கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய கல்வாரி சிலுவையின் அனுபவத்தை மாத்திரம் சுருக்கமாக தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நமக்காக உணவு ஆயத்தமாக இருக்குது. ஆகவே நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்காக நான் சீக்கிரம் 3 மணி நேரம் ஆக்க மாட்டேன். அதை மட்டும் ப்ராமிஸ் பண்ணிடுறேன். நான் முதல்ல சொன்ன சீக்கிரம் சாக்கி வர நினைக்க வேண்டாம். கர்த்தர் நடத்துகிறபடியாக நம்ம வேத வசதியை தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மொழிந்த 7 வசனங்களை நம்ம தியானித்து அதை பின்பு இந்த முள்முடியை எதற்காக இயேசு ஏற்றுக்கொண்டார், அதனுடைய வாழ்க்கையிலே கடைசியாக இயேசுவின் வாழ்க்கையிலே பரிசுத்த பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நம்ம தியானித்து அதை பின்பு நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17 முதல் 19 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் அடுத்த பயணத்தை குறித்து சொல்லி கற்றுத்தருகிறது. அந்த போர் சேவகர்களுடைய பாளையத்தில் இருந்து அவரை அடித்த பின்பு, அவருக்கு ஒரு முள்முடியை சுட்டின பின்பு, அவரை தெரு வழியாக வீதிகள் வழியாக அழைத்து கொண்டு வந்து அவரை கொல்கதா என்கிற ஒரு மலைக்கு அழைத்து கொண்டு போவதை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்குதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நஸ்தரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. And he, bearing his cross, went out to a place called the place of a skull, which is called in Hebrew Golgotha, where they crucified him and 2 others with him, one on either side, and Jesus in the center. Now Pilate wrote a title and put it on the cross, and the writing was Jesus of Nazareth, the King of the Jews. இதை பார்த்தீங்கன்னா அங்குள்ள எல்லா சிலுவையிலே அறையப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கத்தக்கதாக அவருடைய பெயர்களை எழுதி வைப்பது வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் சில நாட்களிலே சில குற்றவாளிகள் பல நாட்கள் அந்த சிலுவையிலே தொங்கி மறித்து விடுவார்கள். பலருக்கு அப்படியாக தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் ரோம சாம்ராஜ்யத்திலே. ஆகவே யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவருடைய பெயர்களை அப்படியாக விலாசத்தில் போடுவது வழக்கமாக இருந்தது. அப்போ பிலாத்து சொன்ன காரியம் என்ன, இவர் யூதருடைய ராஜா என்கிறதாக ஒரு விலாசத்தை எழுதி அவருடைய சிலுவையின் மேலாக அதை தொங்க விடும்படியாக செய்தாராம். யூதர்களுக்கெல்லாம் அது பிடிக்கவில்லை. வந்து கேட்டாங்க, இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லாதபடி இவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதாக நீர் எழுதும் என்று சொன்னார்கள்.
ஆனால் பிலாத்து சொன்னது நான் எழுதினதே என்று சொல்லிவிட்டான். ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒரு ராஜாவாக வந்தார், அவர் மேசியாவாக வந்தார், ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்தார். ஆனால் அவர் கிடைத்தது என்ன? ஒரு முள்முடியான ஒரு கிரீடம், அதன் மேலே அவரை ஏளனமாக எழுதப்பட்ட இவன் தான் யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்ட விலாசம், அதுதான் அவருக்கு கிடைத்தது. எதற்காக இயேசு இந்த ஏளனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இந்த சிலுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய பாவங்கள் மாறுவதற்காக. வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதாக. ஆகவே ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், எல்லாருடைய பாவங்களும் மனுக்குலத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக. ஆகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து எல்லா பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலும் கூட அவரே இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு இந்த சாபத்தை அவரே ஏற்றுக்கொண்டதுனாலே தான் இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே நமக்கு வெற்றி உண்டாயிருக்கிறது. இதை யோசித்து பார்க்கும் பொழுது அந்த கல்வாரி சிலுவை அண்டையிலே சிலர் வந்து நிற்கிறார்கள். அவர் அருகாமலே நின்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரோம போர் சேவகர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் தூரத்திலே சில ஸ்திரீகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்த ஸ்திரீகள் சில தூரத்தில் நின்று மார்பிலை அடித்துக்கொண்டு அவர்கள் திரும்பி போனார்கள் என்பதாக அவர்களை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. இயேசு நடந்து வந்த பாதை, அதாவது அந்த போர் சேவகர்கள் இருந்த பாளையத்தில் இருந்து கொல்கொதாவுக்கு நடந்து வந்த பாதை இன்னுமாக இஸ்ரவேல் தேசத்திலே அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட பெயர் வியா டலரோசா என்று சொல்லுகிறார்கள். ஒரு துக்கத்தின் பாதை அல்லது துயரத்தின் பாதை, வே ஆஃப் த சாரோ என்று பொருள்படுகிற ஒரு இடமாக அந்த வீதியின் பெயரே வியா டலரோசா. இங்கே போகிற எல்லா ஜனங்களும் அந்த வியா டலரோசாவில் நடந்து ஜெபித்து கொண்டே போவதை நம்ம பார்க்கலாம். அங்கே சென்றால் அநேகர் அந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர் வரும் பொழுது அந்த இயேசு எந்த இடத்துல முள்முடி சூட்டப்பட்டாரோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து ஜெபித்து ஆராதனை நடத்தி அந்த திருவழியாக நடந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வருவது கிட்டத்தட்ட அது நடந்து போவதற்கு 2 மணி நேரமாவது ஆகும், எல்லா இடத்திலும் இருக்காமல் நீங்கள் சென்றால். அதில் போகிற இடத்துல கிட்டத்தட்ட 17 ஸ்டேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. 17 இடங்களை குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 17 இடங்கள் அது 28 இடங்கள் அதை குறித்து வைக்கப்பட்டிருக்கு. 14 இடங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள், வேதத்தில் சொல்லப்படாத இடங்களும் சொல்லப்பட்டது, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் இயேசு சீமோனை சந்தித்தார். இந்த இடத்துல கீழே விழுந்தார். இந்த இடத்துல ஒரு யூத பெண்மணி வந்து அவருக்கு உதவி செய்தார் என்பதாக பல இடங்கள் அந்த இயேசு நடந்த வழியிலே உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் எழுதப்பட்டு இந்த வியா டலரோசாவிலே இன்றைக்கு கூட நம்ம பார்க்கலாம். இயேசு மரண தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்து இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்த பின்பு அடக்கப்படப்பட்ட இடம் வரைக்கும் இந்த வீதி செல்லுகிறது. அதுதான் அது துக்கத்தின் பாதை என்பதாக. இன்றைக்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் பெரிய பெரிய கற்பாறைகளை நம்ம பார்க்கலாம். அந்த வீதியை பார்க்கும் பொழுது அது ஏதோ நம்ம பார்க்கிறபடி சிமெண்ட் தரையோ அல்லது நம்ம பார்க்கிறபடியாக ஆஸ்பால்ட் தார் போட்ட தரையோ கிடையாது. அது வெறும் கற்களாலே கட்டப்பட்ட அது ஒரு தரை. அப்போ அந்த வீதியை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது கூட இந்த கற்கள் இருந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அப்போ இயேசு சொன்ன வசனத்தை யோசித்து பார்க்கும் பொழுது இந்த கல்லுகளை கூப்பிடும் என்று சொன்னாரே, அந்த கல்லுகளை குறித்து தான் இயேசு பேசி இருப்பார். இவர்கள் பேசாமல் இருந்தால் அவருடைய கல்லுகளை கூப்பிடும் என்று சொல்லி இயேசு சொன்ன காரியம் இன்றைக்கு கூட இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தால் அங்கே நடந்து போன அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பட்ட இடங்கள் இன்றுமாக அதில் பார்த்து அதில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளலாம். அந்த கல்வாரி மலையில் இந்த கொல்கொதா மலை ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? அதை பார்த்தால் அது ஒரு கவாலம் போல அது காணப்படும். ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டை போல அந்த மலை அமைந்திருக்கிறது. அந்த மலையின் உச்சியிலே தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அமைக்கப்பட்டது என்பதாக வேத பண்டிதர்கள் கணக்கிட்டு அந்த இடத்துல இப்பொழுது குறிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை எல்லாரும் சென்று பார்ப்பதற்காக. அந்த மலையின் அருகில் என்று பார்த்தால் அது அந்த பக்கங்களிலே 2 கண்கள் இருப்பதற்கான குழி விழுந்ததை போல இடங்களை பார்க்கலாம். அதே போல அந்த மூக்கு துவாரம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு துளை இருப்பதை கூட அந்த மலையிலே நம்ம பார்க்கலாம். ஆக அந்த மலையை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய தலையை போல கபாலத்தை போல இருக்கிறதுனாலே அது கபால ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. இட்ஸ் a place of a skull. It looks like a skull. அப்படிதான் அது இருந்தது. ஆகவே அதில் சென்று இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்பதாக வேதம் எழுதி தருகிறது. அந்த சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கின பொழுது இயேசு 7 வசனங்களை சொன்னார். அந்த வசனங்களை நம்ம வாசித்து தியானித்து அதன் பின்பு நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவதாக இயேசு பேசின வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே காணப்படுகிறது. இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அப்ப இயேசு அந்த மலையிலே சென்று கல்வாரி சிலுவிலே அவருடைய ஜீவனை கொடுக்கிற வேளையிலே முதலாவதாக அவர் செய்தது ஜெபம். அந்த 7 வசனங்களையும் பேசுவதற்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபித்து தான் காரியத்தை செய்தவர். அவர் கெத்செமனே தோட்டத்தில் முழுமையாக முழுவதும் ஜெபித்திருக்கிறார். 3 மணி நேரம் ஜெபித்து தான் இப்பொழுது வந்திருக்கிறார். பல சோர்வுகளோடு இருக்கிற ஒரு நேரம்.
அடியினாலே வாதிக்கப்பட்ட ஒரு சரீரம். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறார். அருகிலே 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள், முன்பாக போர் சேவகர்கள் இருக்கிறார்கள். அவரோடு கூட அறிமுகமானவர்கள் யாரையும் பார்க்க முடியவில்லை. ஒரே ஒரு சீஷன் மாத்திரம் நிற்கிறான். அவர்கள் மத்தியிலே எல்லாரையும் பார்க்கும் பொழுது விரோதிகளாக தான் இருக்கிறார்கள். அவரை கல்வாரி சிலுவையிலே அறைந்தவர்கள். அதெல்லாம் பார்த்த உடனே இயேசு முதலாவதாக சொன்ன காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை ஈடு செய்வதற்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு மத்தியஸ்தன் ஒருவன் வேண்டும். யோபுவின் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். யோபுவோட வாழ்க்கையில் பெரிய ஒரு சாபம் அவருக்குள்ளாக வந்தது, பெரிய தாக்கம் வந்தது, எல்லாத்தையும் இழந்து போய்விட்டார். அப்போ அவர் யோசித்து பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்தேனா என்று பல விதங்களிலே யோசித்து பார்க்கும் பொழுது அவருடைய விருப்பத்தில் அவர் கேட்ட காரியம் ஒன்றுதான், எனக்கென்று ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் வேண்டும். somebody who is a mediator for me, who comes and places his hand upon me and upon God himself and pleads my case with him. I need an advocate for me, and that is what he was longing for. And he was telling all his friends that I cannot make my case. நான் பாவம் இல்லாதவன் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் நான் பாவம் இல்லாதவன் என்று நான் சொன்னால் என்னுடைய நாவே நான் பாவி என்று குற்றப்படுத்தி அறிக்கையிடும். அப்படித்தான் என்னுடைய நிலைமை இருக்கிறது. ஆகவே எனக்காக பேசுகிறவர்கள் ஒருவர் வேண்டும், எனக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒருவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யோபு பக்தன் மிகவும் அருமையாக அந்த ஜெபத்திலே அவர் பேசும்போது வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த மத்தியஸ்தராக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் அவருக்கு விரோதமான பாவம் செய்த பொழுது, போர் சேவகர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பொழுது, இயேசு மத்தியஸ்தராக இருந்து அவர்களுக்காக பிதாவின் வலது பாரசத்திலே அவர் பரிந்து பேசினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுகிறது. எழுதப்பட்ட வஸ்திரங்கள் வார்த்தைகள் நிறைவேறுகிறது. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படியாக அந்த போர் சேவகர்கள்லாம் சீட்டு போடுகிறார்கள். அதெல்லாம் இயேசு பார்க்கிறார். அவர்கள் எல்லாத்தையும் அடித்து துன்புறுத்தினவர்கள், அவரை ஏளனமாக எண்ணினவர்களுடைய கைகளை கன்னத்திலே அறைந்தவர்கள், அவருடைய கண்ணை கட்டிவிட்டு யூதருடைய ராஜாவை யாருனை அடித்தது ஞான திருஷ்டினாலே சொல் என்று சொன்னவர்கள், அப்படி ஏளனமாக இகழ்ந்த எல்லாரையும் பார்த்து இயேசு சொல்லுகிற ஒன்றே ஒன்றுதான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக தான் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த சீஷா அப்போதான் அந்த அவருடைய உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இயேசு தம்முடைய வஸ்திரத்தை, தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தரும்படியாக அவர் வந்தார். நம்முடைய பாவம் மாறுவதற்காக, நம்முடைய பாவத்தின் ஒரு எல்லா அவமானங்களும் மாறுவதற்காக. ஒரு மனிதன் பாவம் செய்தால் போதும், அவனை யாரும் பேச மாட்டாங்க. நம்ம எல்லாம் யோசித்துக் கொள்ளுகிறோம், ஒரு நம்ம மறைவாக பாவம் செய்து சின்ன பாவம் செய்துட்டு சொல்லி யோசித்துக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு குற்றவாளி என்று ஒரு வந்து விட்டால் யாராவது பேசுவாங்களா? யாராவது இப்போ நம்ம மத்தியில் வராங்க, இவர் முன்பாக ஜெயிலில் இருந்தவர்ப்பா, இப்போ விடுதலையாகி வந்துட்டார் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஜெயிலில் போயிருக்காரா, என்ன பண்ணார் ஜெயிலுக்கு போயிட்டு அப்படின்னு நம்ம பேசவும் மாட்டோமா? அவரை சாதாரணமாக பேசுவோமா? பலருக்கு அப்படியே பேச முடியாது. ஒரு அவமானம், ஒரு நிந்தை அவளை சூழ்ந்து கொள்ளுகிறேன். நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் வளரும் பொழுதினோடு ஒரு அருமையான ஒரு சக மாணவர் ஒருவர் படித்தார். அவருடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அவருடைய சொந்த ஒரு உறவினர் ஒருவர், அவர் போலீஸாக இருந்தவர் தான், ஆனால் அவர் மேலே ஒரு கேஸ் வந்து விட்டது. ஒரு கோழிகளை திருடி விட்டார் என்று சொல்லி அவரை பிடித்து அழைத்து கொண்டு சென்று விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ அவர் வீடே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க வீடு என்று எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டாங்க. யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. இவங்க வீட்டில் போலீஸ் கேஸ் வந்துதான்ப்பா, போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாராம், யாரும் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மிகுந்த மன துக்கத்தோடு இருந்தார். அப்போ நான் ஒரு நாள் அவரோட பேசிக்கொண்டு, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அப்போ சொன்னால் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா என்று சொல்லி நான் யோசித்து கொண்டு போய் சொல்லி அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். நான் அப்பொழுது கல்லூரி படித்து கொண்டிருந்தவன், அப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதிது. நான் சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் வீட்டை சென்று நாங்கள் ஜெபித்து விட்டு வந்தோம். இது ஒரு சிறிய காரணமாகத்தான் காரியமாக நான் யோசித்தேன். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து அவர் இப்பொழுதும் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே. நான் பல ஆண்டுகள் கழித்து நான் அமெரிக்க தேசத்தில் இந்தியா போகும்போது அவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் வீட்டுக்கு யாருமே வரல, நீ மட்டும்தான் வந்தப்பா, நீ மட்டும்தான் வந்த. எனக்கு உன்னை பற்றி யோசிக்கும் போது எல்லாத்தையும் நான் மறந்தாலும் அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் குற்றவாளி, எங்கள் வீடு குற்றவாளி என்று எல்லாரும் சொன்னால் கூட நீ எங்கள் வீட்டுக்கு வந்த பார்த்தியா, அதுதான் என்னுடைய உள்ளத்தை தொட்டது என்று அவர் சொன்னார்.
இயேசு அப்படியாகத்தான் இன்றைக்கு வந்து நம்மோடு கூட பேசுகிறார். நீ பாவி என்று நான் அவருடைய நியாயம் தீர்க்கிறதில்லை, நான் உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறேன். என்னை சிலுவையில் அறைந்தவன் சிலுவையில் அறைந்தவள் என்று நான் தீர்க்கிறதில்லை, நான் உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறேன் என்று இயேசு சொல்வதற்காக அந்த ஜெபத்தை அவர் செய்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது தங்கள் வஸ்திரங்கள் இல்லை என்றுதான் அவர்கள் அவமானத்தோடு கூட ஒளிந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் பாவம் செய்த உடனே அவருடைய இருதயத்துக்குள்ளாக முதலாக வந்தது ஒரு பெரிய ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு வெட்கம். அவளால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓடி ஒளித்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்காக ஒரு உடையாக மாறுவதற்காக இந்த உலகத்தில் வந்து எந்த விதமான ஒரு அவமான நிந்தையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்ததோ அதை மாற்றுவதற்காக அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாமும் ஏவாள் வெளியே அனுப்பப்பட்ட பொழுது அவர்களுக்காக கர்த்தர் ஒரு தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினாராம். அந்த தோல் உடைகளை உருவாக்குவதற்காக ஏதோ ஒரு மிருகம், ஒரு விலங்கு ஒன்று பலியிடப்பட்டிருந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த உலக சரித்திரத்திலேயே உலகம் உண்டான முதற்கொண்டு முதலாவதாக ரத்தம் சிந்தின ஒரு மிருகம் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அதே போல அந்த மிருகத்தை போலவே வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போலத்தான் அர்ப்பணித்து தன்னுடைய சொந்த வஸ்திரங்களை நம்முடைய அவமானம் நிந்தைகள் மூடப்படுவதற்காக அவர் கொடுத்தார். ஆகவேதான் அவர் செய்த ஜெபம், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கப்படும் இருதய நன்றினாலே நிரம்புகிறது. கர்த்தாவே, எங்களை நீர் அப்படியாக ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுக்காக ஜீவனை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு 1000 நன்றிகளை செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறார் அல்லவா? எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கென்று நீ உடுத்திக் கொள்வதற்காக வெண் வஸ்திரங்களை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி வழி நடத்துகிறார். அதற்காகவே தான் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை எல்லார் சார்பாகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முதலாவதாக அவர் செய்தார். இரண்டாவதாக அவர் செய்த காரியம் வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 முதல் 43 வசனங்களிலே, அன்றியும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, 2 கள்ளர்கள் இருக்கிறாங்க. 2 பேரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்கள். 2 பேரும் இயேசுவின் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவருடைய மனம் எப்படி இருந்தது, மற்றவருடைய மனம் எப்படி இருந்தது? ஒருவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று அவரை கேளுகிறான். மற்றவர் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்குள்ளாக பட்டிருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவன் யோசித்து பாருங்க, அநேக சமயங்களில் நம்ம தேவன் பக்கத்தில் தான் வருகிறோம், எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் தூரமாக இருக்கிறோம். so close yet so far from God. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு கல்லை அப்படி என்று பக்கத்தில் தான் இருந்தான். இயேசு செய்த எல்லாத்தையும் பார்த்தான், அவர் பேசின வஸ்திரங்களெல்லாம் கேட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் மாற்றம் இல்லை. ஆனால் மற்ற ஒரு கள்ளனோ அவன் இயேசுவை பார்த்து சொன்ன காரியம் இதுதான், நீருடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு சாதாரண ஒரு ஜபத்தை அவன் செய்தான். உடனடியாக இயேசு அவனுக்கு பதில் கொடுத்து சொன்ன காரியம் இதுதான், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். எல்லா சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன காரியம் இதுதான், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் சென்று ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் வந்து உங்களை மறுபடியுமாய் என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு நாம் மரித்தால் நாம் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. அந்த நன்மையை ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைக்காரன் ஒரு நன்றி செலுத்த வேண்டும். அதை உருவாக்கி ஒரு கள்ளனுக்கு கர்த்தர் கொடுத்தாரே. யோசித்து பாருங்க, அந்த மனுஷன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தார்னா நமக்கு தெரியாது. அவன் அவ்வளவு பாவத்தை செய்திருந்தாலும், அவன் கல்வாரி சிலுவையில் ஒரு கள்ளனாக நியாயப்படி அவன் அறையப்பட்டிருந்தாலும், ஒரே ஒரு சின்ன ஜெபந்தான் அந்த சின்ன ஜெபம் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இன்றைக்கு கர்த்தர் நமக்காக ஒரு பாவ மன்னிப்பின் நம்பிக்கையாக நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்மை குறித்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக சொல்கிறார், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ நிச்சயமா என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், உனக்காக என்னோட பிதாவின் வீட்டில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வசனத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் மொழிந்தார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26-27 வசனத்திலே இயேசு பார்க்கிறார். ஒரு புறத்திலே தன்னுடைய தாயை பார்க்கிறார், பக்கத்தில் இருந்த தமக்கு அன்பாக இருந்த சீஷனை பார்க்கிறார், யோவான் என்கிற சீஷன்.
பார்த்த உடனே இயேசு சொல்லுகிற காரியம் இதுதான். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, அவரை அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக கொண்டு வந்த பொழுது அநேகர் வந்து இயேசு பார்க்க வந்தார்கள். ஒரு சாஸ்திரிகள் வந்தது நமக்கு தெரியும், மேய்ப்பர்கள் வந்தது நமக்கு தெரியும். அந்த தேவாலயத்துக்குள்ளாக வந்த பொழுது ஒரு சிமியோன் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து இயேசுவை பார்த்து, எல்லாருக்கும் பார்த்து எருசலேமுக்கு வரப்போகிற ஒரு மீட்பை குறித்து பேசினான் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. அந்த தீர்க்கதரிசியாகிய சிமியோன் அந்த மரியாளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்பதாக அவன் சொல்லுகிறான். அது எதற்காக அப்படி சொன்னார்? அது இயேசுவின் மரணத்தை ஒரு தாய் நேரடியாக பார்க்கிற அந்த பட்டயம் என்கிற ஒரு நேரத்துக்குள்ளாக நீ வருவாய் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக அந்த சிமியோன் அந்த தாயாரத்தை சொல்லி இருக்கிறார். அதை பார்த்தால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயை குறித்து எப்பொழுதுமே இருந்த ஒரு பாரம். என்னுடைய தாய்க்கு ஆதரவாக இருப்பாங்க. நான் தான் என்னுடைய தாய்க்கு முதலாவதாக பிறந்த ஒரு மகன். அப்போ நான் என்னுடைய தாயை நான் கவனிக்க வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கத்தோடு கூட அவர் எப்பொழுதுமே நினைத்த காரியம் இதுதான். என்னுடைய தாய்க்கு எப்பொழுதும் தனிமை வந்து விடக்கூடாது, என்னுடைய தாயார் எப்பொழுதும் தனிமையாக இருந்து விடக்கூடாது என்பதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பாரம். ஆகவே தனக்கு அருமையாய் அன்பாய் இருந்த ஒரு ஸ்டீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய தாயோடு கூட இணைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே தனிமையாக நாம் இருக்கிறதை இயேசு விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், எல்லாரும் உங்களோடு கூட இருந்தாலும் கூட நான் தனிமையாக உணர்கிறேன் என்று சொல்லி யோசித்தால், அந்த தனிமையை எல்லாம் இயேசு நமக்காக அனுபவித்தவர். அவருடைய தனிமையின் பாதைகளை சென்று கெத்செமனே நமக்காக ஜெபித்தவர். எல்லா சீஷர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கவில்லை. தனியாக அந்த குழியில இருந்து அவர் தனிமையில இருந்து வாடினவர். அவர் உங்களுக்காக எனக்காக அந்த தனிமையை மாற்றுவதற்காக அவர் எப்பொழுதுமே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர். அவர் அதற்காக தன்னுடைய தாயையும் தன்னுடைய சீஷனையும் பார்த்து, இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி அவர் ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த மூன்றாவது வார்த்தையை அவர் மொழிந்தார். நான்காவதாக இயேசு சொன்னது மறுபடியும் ஒரு ஜெபம். அவர் தன்னுடைய 7 வசனத்தை பேசும் பொழுது முதலாவதாக ஜெபத்திலே ஆரம்பிக்கிறார். 4வது வசனமாக ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். கடைசியாக 7வதாக ஒரு ஜெபத்தை செய்துதான் அவர் தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதை பார்க்கும் பொழுது அந்த சமயத்தில் தான் முழு உலகத்தின் பாரமும் எல்லா பாவங்களும் அவரை அழுத்தி அவர் சாபமாகவே பாவமாகவே மாறினார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பாவியாக மாறவில்லை, அவர் முழு பாவத்தின் சொரூபமாக மாறி அவர் பாவமாகவே மாறிவிட்டார். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய பாவங்களை உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று நம்மை குறித்து தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்தால் போதும் தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது. ஒரு தவறு செய்து விட்டால் சாதாரணமாக ஜெபிக்க முடியாது. அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு தாங்கல் இருக்கும், மனத்தாங்கல் இருக்கும், யோசித்து கொண்டே இருப்போம். இப்போ ஜெபிக்கலாமா, என்ன சொல்லி ஜெபிக்கலாம் என்று கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கில்ட் உள்ளத்தில் குற்ற மனப்பான்மை நம்மை வாட்டி கொண்டிருக்கும். இயேசுவின் தேவனுடைய சரீரத்தை சமூகத்தை நம்ம பார்க்க முடியாது. இயேசு அந்த வினாடியில் அந்த மணி நேரத்தில் முழு உலகத்தின் பாவத்தின் தன்மையில ஏற்றுக்கொண்டபடினாலே பிதாவின் சமூகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை முழுமையாக பிதாவோடு ஒன்றாயிருந்தவர். அவர் சீஷர்களோடு சொல்லும் பொழுது பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர். பிதா என்னை எப்பொழுதுமே தனியாக இருக்க விடுகிறது இல்லை என்று சொன்னவர். பிதாவிடத்தில் இந்த கட்டளையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர். எல்லாவற்றுமே பிதாவின் வீடு, பிதாவினோடு கூட பிதாவை என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறவர். இப்பொழுது திடீரென்று பார்த்தால் பிதாவின் சமூகம் அவர்கிட்ட மறைக்கப்பட்டு போய்விட்டது. அப்பொழுதுதான் அவர் சொன்ன காரியம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதுனது போல சங்கீதம் 22:1 உள்ள வசனத்தை மறுபடியும் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். பிதாவை பார்த்து, பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டீங்க, என்னை விட்டு விலகிட்டீங்களா என்று சொல்லி அவர் அங்கலாய்ப்போடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெபமாகத்தான் இந்த 4வது வசனம் சிலுவையிலே இருந்து வெளிவந்தது. ஆனால் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார், பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்தார் என்பதை நம்ம 7வது வசனத்துக்கு வரும் பொழுது நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது என்ன பாவத்தை செய்தாலும் போதும், நமக்கும் அவருக்கு நடுவாக ஒரு பிரிவினை வந்திருக்கிறது நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பிரிவினை மாற்றுவதற்காகத்தான் இயேசு வந்தார். அவரே அந்த எல்லா பாவங்களையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு அவரே பிதாவின் சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட தன்னை ஒப்புக் கொடுத்தார். 5வதாக இயேசு சொன்ன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஒருவேளை ஒரு உண்மையாகவே தாகம் இருந்திருக்கலாம்.
உண்மையாகவே தாகம் இருந்திருக்கலாம். அவர் ஒரு மனிதனாக, முழு மனிதனாக வந்தவர். ஒரு புறத்தில் முழுமையாக தேவகுமாரன், மறுபுறத்தில் முழுமையாக அவர் ஒரு மனித குமாரனாக இருந்தவர். ஆனால் அதே சமயத்தில் அவர் எல்லா வேத வசனங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். வேதம் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம் என்ன? என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளுகிறது, என்னுடைய நாவை கூட திறக்க முடியவதில்லை என்பதாக சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக பேச சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. உடனடியாக அங்கிருந்து ஒருவன் வந்து கடற்காலனை தண்ணீரில் தோய்த்து ஈசோப்பிலை மூழ்கி அவருக்கு குடிக்க கொடுக்கிறான். ஆனால் அவரோ அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதிருந்தார். அப்பொழுது கொடுக்கிற அந்த பானம், அந்த ஒரு மனிதனுடைய வலிகள் மறக்கப்படுவதற்காக ஒரு போதை நிறைந்த ஒரு பானத்தை கொடுப்பது வழக்கமாய் வைத்திருந்தார்கள் ரோம போர் சேவகர்கள். அந்த ஒரு மனிதன் மறிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது அவருடைய சரீரத்தின் வலிகளை மறப்பதற்காக அப்படிப்பட்ட போதை நிறைந்த ஒரு பானத்தை கொடுப்பது வழக்கம். அதை கொடுக்கும் பொழுது இயேசு அதை பார்த்து, அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நமக்காக அந்த கசப்பு கலந்த காடியை கூட அவர் ஏற்றுக்கொண்டவர். நமக்காக அந்த கசப்பு நிறைந்த பாதைகளை நடக்கத்தை அர்ப்பணித்துக் கொண்டவர். எல்லா நம்முடைய பாவத்திற்காக, எல்லா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக எல்லா வசனங்களையும் நிறைவேற்றி, ஒன்றும் விடாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவர். ஆறாவதாக அவர் சொன்ன காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு சொன்னார், இயேசு காடியை வாங்கின பொழுது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. This is the full stop as Jesus was making a declaration that it is finished. It is finished. இந்த வார்த்தையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இது ஒரு சட்ட புத்தகத்தில் எழுதப்படுகிற ஒரு ஃபைனல் சீல் என்று நம்ம சொல்லலாம். ஒரு பத்திரத்தில் போடுகிற முத்திரையாக இதை கருதலாம். அந்த நாட்களிலே எழுதும் பொழுது, ஒரு பத்திரத்துக்கு முத்திரையிடும் பொழுது எல்லாம் முடிந்து ஃபினிஷ்ட், அது பெர்ஃபெக்ட் ஆர் கம்ப்ளீட்டட் ஆர் அக்செப்டட் என்று சொல்வதற்காக டெட்டஸ்டாய் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அந்த டெட்டஸ்டாய் என்கிற வார்த்தையோடு கூட ஒரு முத்திரையிட்டால் போதும், அந்த எழுதப்பட்ட பத்திரம் முழுமையாக நிறைவேறப்பட்டு விட்டது. இட் இஸ் அ ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் டைட்டில் என்பதாக அர்த்தம். இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து, எதையுமே செய்து முடிக்காமல் விடவில்லை. நமக்காக எதையும் அரைகுறையாக செய்து முடிக்காமல் விடவில்லை. எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொல்லி நமக்காக ஒரு அறிக்கையிட்டார். இன்றைக்கு மதம் நம்மை பார்த்து சொல்லலாம், நீ இதை செய்யணும், நீ அதை செய்யணும், அதை மாறணும், அப்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்க முடியும்னு சொல்லலாம். ஆனால் இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவர் சொல்லுகிறது, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்பதாகத்தான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் ஏதோ அதிகமான நீதிகளை செய்துதான் இயேசுவிடத்தில் வர முடியும் என்பதற்காக அல்ல. அவருடைய ரத்தம் ஒன்று நமக்கு போதும். அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நமக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றின ரத்தம். ஆகவே இயேசு வெற்றி முழக்கமாக சொன்ன ஒரு வார்த்தை, முடிந்தது என்று அவர் சொன்னார். கடைசியாக அவர் 7வது வசனத்துக்குள்ளாக வரும் பொழுது, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொன்னார். அவருடைய வார்த்தையை பாருங்க. 4வது வசனத்தில் சொல்லி ஜெபித்தது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. முதலாவதாக ஜெபித்த பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் பிதா என்று தான் அழைத்தார். ஒரு சொந்த தகப்பனைத்தான் அழைத்தார். ஆனால் அந்த 4வது வார்த்தை சொல்லும் பொழுது அவர் பிதாவே என்று கூட அழைக்க அவரால் முடியவில்லை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவை அழைத்த விதமே வித்தியாசமாக இருந்தது. ஆனால் தேவாதி தேவர் அந்த வசனத்தை, அந்த ஜெபத்தை கேட்டு மறுபடியுமாக தன்னுடைய பிரசனத்தை அவருக்கு கொடுத்து அவரை உறுதிப்படுத்தினார், அவரை பலப்படுத்தினார். அந்த உறுதியோடு கூட மறுபடியுமாக பிதாவோடு இணைக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு உறவோடு கூட இயேசு சொல்லுகிற கடைசி ஜெபம் தான் இது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு உயிரோடு இருந்த பொழுது சொன்ன காரியம் இதுதான், என் ஜீவனை நான் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு நானே அதை கொடுக்கிறபடியினால் பிதா என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஒன்லி வென் ஐ வாண்ட் ஐ கேன் லே டவுன் மை லைஃப். அவர் சொன்ன காரியம் அதுதான். அந்த ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியுமாக எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை, இந்த கட்டளையை நான் என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு சொல்லியிருந்தார் அல்லவா? அதே போல் அந்த சொன்ன வார்த்தையின்படியாக அது தம்முடைய ஜீவனை பிதாவுடைய கைகளை ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஏதோ மறைந்து போயிட்டார், அவருடைய வாழ்க்கையில் மறைந்து போகுது என்பதாக அல்ல, சேஃப் கீப்பிங்காக கட்டளை கொடுத்துருக்கிறார். பிதாவிடத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் 3 நாள் கழித்து வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்வதை போல நான் அவர்கள் ஒப்பு கொடுத்ததை அவர் நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயம் இருக்கிறேன் என்று சொல்வது போல, அது நிச்சயத்தோடு கூட முழு நிச்சயத்தோடு பிதாவை உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறார். I commit my spirit in your hands, O Lord. அதுதான் அவருடைய ஜெபம். கடைசி நாளிலே தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போகும் பொழுது நம்முடைய எல்லாருடைய அனுபவம் அப்படித்தான். ஒரு நாளில் கர்த்தர் நம்முடைய ஆவியை எடுத்து பத்திரப்படுத்தி அவர் வருகிற நாளில் மறுபடியும் உயிரோடு எழும்பி நிற்க செய்வார்.
அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. நாம் மரிப்பதில்லை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதாக நிற்பதற்காக, நாம் எல்லாரும் நிற்பதற்காக கர்த்தர் உதவி செய்வார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மகுடாபிஷேகத்தை விட்டு எல்லாவற்றையும் அனுபவித்து முள்முடியை ஏற்றுக்கொண்டாரே, அவரை நாம் கடைசி நாளில் நம்ம பார்ப்போம். கண்கள் யாவும் அவரை காணும் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே பார்க்கும் பொழுது இந்த இயேசுவை பூரண அழகுள்ளவராக நாம் பார்ப்போம். அவர் தன்னுடைய முகம் அந்த கேட்டடைந்தவராக நாம் பார்ப்பதில்லை, அவரை அழகுள்ளவராக பார்ப்போம். ஆனால் பார்க்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனம். அந்த இயேசுவை நம்ம பார்க்கும் பொழுது, கடைசி நாளிலே நாம் ஆவியில் இருந்தவரை நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இந்த உலகம் அவர் கொடுத்ததெல்லாம் ஒரு முழு கிரீடம் தான் கொடுத்தது. இந்த உலகம் அவருக்கு கொடுத்த பொழுது அவரை ராஜா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏளனமாக பேசி இவன் யூதருடைய ராஜா என்று ஏளனமாக எழுதி வைத்தது. அவருடைய தலையில இருந்து எல்லா காரியத்தையும் கொடுக்காதபடி முட்களை ஒரு சாபமாக, ஒரு முள்முடியாகத்தான் அவருக்கு கொடுத்தது. அதை பாருங்க, அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவர் பல கிரீடங்களை வைத்திருந்தாரா. The Bible says very clearly there were many crowns on his head. ஒரு ராஜா என்று பார்த்தா எப்பொழுதும் ஒரு கிரீடம் தான் வைப்பாங்க. ஏன் பல கிரீடங்கள் இயேசுவுக்கு வைக்க வேண்டும்? ஏன் கர்த்தர் அதுக்கு ஒரு மல்டிபிள் பண்ணி கொடுத்துட்டாரா? அப்படி அல்ல. ஒரு ராஜா புதியவராக ராஜாவாக ஏற்படுத்த பொழுது அந்த அரியணையில் அமர்ந்த உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு கிரீடம் கொடுப்பாங்க. அது யாருடைய கிரீடம் சொன்னால் அந்த அந்த முந்தின ராஜாவுடைய கிரீடம். தகப்பனுடைய கிரீடத்தை எடுத்து மகனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு அரியணை ஏறுகிற ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் காலத்தில் எல்லாம் ஒவ்வொரு யுத்தத்தில் போகும் பொழுதும், அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறும் பொழுதும் அந்த எதிரி ராஜாவுடைய கிரீடத்தை எடுத்து இந்த ராஜாவுடைய தலையை வைப்பாங்க. இவர் தான் வெற்றி பெற்றவர் என்று சொல்லி. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் சகல பிசாசின் வல்லமைகளும் ஜெயம் பெற்று வெற்றி திறந்தார். அது பெற்ற வெற்றியை குறிக்கும்படியாகத்தான் பல கிரீடங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிசாசின் போராட்டங்கள் மத்தியிலும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஒன்று தான் உண்டு, அவர் ஜெயம் பெற்றவர். ஹல்லேலூயா! அவர் ஜெயம் பெற்றவராக இருக்கிறபடினால் நாமும் ஜெயம் கொண்டவர்களாக விளங்குவோம். ஜெயம் கொள்ளுகிறவருக்கு நான் என்னுடைய ராஜ்யத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயம் கொண்டவர் என்னுடைய வீட்டை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டியதாக ஒன்றே தான், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் ரத்தத்துக்குள்ளாக வந்து நம்ம அர்ப்பணித்துக் கொள்வது. இன்றைக்கு தான் எழுந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜெயம் பெறும்படியாக நீருடைய ரத்தத்தை சிந்தினீர், முள்முடியை ஏற்றுக்கொண்டீர் தகப்பனே. வருகிற கர்த்தாவே அப்பா, நித்தியமாய் தகப்பனே பல கிரீடங்களை உடையவராய், தன் தலையிலே பல கிரீடங்களை உடையவராய் எங்களுக்காக அரசாள போகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்.